ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி டே 6. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45 ஆகுது. இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். முருகரோட அருளால் நல்லபடியாக நம்ம 4வது வாரத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் முருகர் வந்து எங்களை கூப்பிட்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோடனே காஃபி போடுறதுக்கு தான் பால்லாம் அடுப்பில் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பால் காயறதுக்குள்ளே நான் போய் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே படுத்தாங்க, நீ வந்து ரெடி ஆகிட்டு தான் நான் வந்து எழுப்பணும், ஏன்னா நீ ரெடியாக தான் ரொம்ப லேட் ஆகும், நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்ட பிறகு என்னை வந்து எழுப்பி விடு அப்படின்னு சொன்னனால நான் ஃபுல்லாக இன்றைக்கி ரெடி ஆகிட்டு தான் அவங்கள எழுப்பியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்னொரு ட்ரெஸ் தான் இது. எல்லோ கலரோட எனக்கு என்னவோ இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தது. போட்டோன்னே நல்லா அழகாக இருந்தது. அதனால் நான் கிளம்பிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் ரெடி ஆயிடுச்சு. தலைலாம் வாரி மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு காஃபி போட்டேன். காஃபி எப்போவுமே எங்களுக்கு வந்து சூடாக குடிக்கிற பழக்கமே கிடையாது. நல்லா காஃபி வந்து ஓரமாக வச்சுட்டு வளையல் போடுறது, வாட்ச் கட்டுற வேலை, அப்புறம் இந்த பூ வைக்கிற வேலைலாம் இருந்தது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தான் எங்கள் ஹஸ்பண்டை எழுப்பி அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு நானும் காஃபி குடித்தேன். இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வந்து எனக்கு அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் போகும்போதே கொடுத்துருந்தாங்க. எங்கள் சித்தி இப்போ கோயிலுக்கு போகிறனால மறுபடியும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. சித்தி வீட்டில் பூக்கிற ரோஸ் அழகாக இருக்குல்ல. எப்போவுமே கோயிலுக்கு நான் பூ கட்டி வைப்பேன், பட் இன்றைக்கி நான் கெட்டாதனால ரோஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் குளிக்க போனோடனே வீட்டில் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சரி ஓகே நம்ம எப்படி ஈவினிங் விளக்கேற்றுவோன்னு சொல்லிட்டு நான் பூ போடலை. பூ மட்டும் மாற்றாமல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு வச்சாச்சு. எப்படி ஈவினிங் வந்து நான் விளக்கேற்றி தான் ஆவேன். அதனால் நம்ம ஏன் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்போவுமே ஒரு 10 o'clock போல் போவோம். கோயிலில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால ஏர்லி மார்னிங் போகலான்னு நினச்சோம். ஆனால் அங்கே தான் முருகர் ட்விஸ்ட்டே வச்சுட்டாரு. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே அங்கே சரியான க்ரௌடு. எல்லாருமே அங்கே தூங்குவாங்களா என்னமோ தெரியல, அவ்வளோ ஒரு ஜனம். இத்தனைக்கும் ₹100 லைனு. அவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க. ஒரு தெப்பக்குளம் இருக்கும், அந்த தெப்பக்குளமே ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோ ஒரு க்ரௌடு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு கோயிலடி பார்த்ததில்ல, நின்றதுமே கிடையாது. நான் உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள். அப்புறம் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும் கரெக்டான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிருந்தது. கரெக்டாக 6 o'clockலாம் போய்ட்டோம். வீட்டுக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறனால ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் தான் வந்தது. ஏன்னா வேகமாக போயிடுறோம் அப்படிங்கிறனால. கோயிலுக்கு போனோடனே சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு மாலை இதெல்லாம் வாங்கிட்டோம். நான் பூ வைக்காமல் போயிருந்தோடனே ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனேன். பாருங்கள், அந்த தெப்பக்குளமே ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ ஜனம் இருக்காங்கன்ட்டு. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். இந்த சுண்டல் கடலெல்லாம் சாப்பிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கோயில் அந்த ஒரு லைன் போவோம், அங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப கால் வலி வந்தோடனே நான் இங்கே வந்து ஒரு இடம் இருக்கும், அங்கே உட்காந்துட்டேன். ஹஸ்பண்ட் தான் இப்போ ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் எப்படியும் முருகரை போய் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது எப்போவுமே நாங்கள் வர பக்கம் வந்து டிராஃபிக் நடனே கோயிலோட பேக் சைடு வந்தோம். அங்கே பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இருந்து அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோஸ் தான் போடுறேன் பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்தோடனே டிஃபன் கடையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா வீட்டுக்கு வரச்சில் கரெக்டாக ஒரு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி ஈவினிங் நாகத்தம்மன் கோயிலுக்கு போக வீடியோ பார்ட் 2ல் வரும். இன்றைக்குள்ள மார்னிங் டேவும் முடிச்சாச்சு. பாய்.